அரசிக்கு கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக குமார் பயங்கரமான ஒரு வேலையை பார்த்து விட்டுட்டாரு. அரசியை பொண்ணு பார்க்க வந்த அந்த மாப்பிள்ளை குடும்பத்துக்கிட்ட போய் அவளுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு பொய்யா ஒரு வதந்தியை கிளப்பி விட்டுட்டாரு. நடந்த விஷயத்த தெளிவாக சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, அப்படியே மொக்கையா கல்யாணம் ஆயிடுச்சு, அவள் எங்கள் வீட்டில் வந்து கொஞ்ச நாள் இருந்தா, எப்போ வேணாலும் நாங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் குமாருக்கு ஏற்கனவே வேற ஒரு பொண்ணு கூட கல்யாணம் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயத்த கூட அவங்க விசாரிக்கல. எதையுமே தீர விசாரிக்கணும் அப்படிங்கிறதே அதுக்காக தான் சொல்றாங்க. பட் அவங்க இங்க வந்து நேராக பேசவும் இவங்க பதற்றத்தில் ஏற்கனவே சொல்லியிருந்தா ஆயிருந்திருக்கும், சொல்ல சொன்னனே ஏன்டா சொல்லலை அப்படின்னு இவங்களுக்குள்ள பேசுறது, சத்தமாக பேசுறது, அதனால ஒரு பிரச்சனை தான் வந்துச்சே தவிர அவங்க கிளம்பி போயிட்டாங்க. இவங்க எதையுமே விளக்கமாக சொல்றதுக்கு முன் வரல. விளக்கமாக சொல்லலாம் உட்காருங்க அப்படின்னு அவங்கள சமாதானப்படுத்த தான் ட்ரை பண்ணாங்க. அந்த கோவத்தில் அவங்க வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ அரசிக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. அவங்களோட ஒழுக்கத்தை பற்றி அசிங்கமாக பேசிட்டாங்கன்னு சொல்லி அவமானத்தில் அமைதியாக அழுதுட்டே கிளம்பி உள்ளே போயிடுறாங்க. இப்போ நம்ம கார்த்திகேயனுக்கு அரசி மேலேயே இருக்கு ஞாபகம். கண்டிப்பாக அந்த பொண்ணு இவங்க சொல்கிற மாதிரியெல்லாம் கெட்ட பொண்ணாக இருக்க மாட்டா, ஏதோ நடந்திருக்கு, அதை முதல்ல விசாரிக்கலான்னு ஆரம்பத்திலேயே சொன்னார். நான் விசாரிக்கிறேன், முதல்ல நான் பேசுகிறேன், அதுக்கப்புறம் வேணும்னா நீங்கள் எல்லாரும் அங்கே போய் பேசுங்க, அப்படி செட் ஆகலைன்னா நானே கூட வேண்டான்னு சொல்லிடுறேன்னு. ஆனால் இவங்களா ஏதோ ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு போய் பேசினாங்க. 2 பேரோட வாழ்க்கை இப்போ கேள்விக்குறியாயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். கார்த்திகேயனுக்கு பிரச்சனை இல்லை, அரசிக்கு வந்த மாப்பிள்ளை, அதாவது குமாருக்கு அப்புறம் அரசிக்கு வந்த மாப்பிள்ளை இவங்க தான். இவங்களே இந்த மாதிரி ஒரு முதிரை குத்திட்டு போயிட்டாங்கன்னா அப்போ எல்லாரும் பேசதான் செய்வாங்க, எல்லாருமே தப்பா பேசுவாங்க. அரசியோட கல்யாணம் அடுத்தடுத்து தடையில தான் போய் முடியுங்கிறது தான் முக்கியமான விஷயமே. எல்லா விதத்துலையுமே அரசி ரொம்ப ரொம்ப ஒழுக்கமான பொண்ணு தான். குமாரை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சீரியஸாக லவ் பண்ணாங்க. பட் குமார் அந்த குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக பொய்யா காதலிச்சு அவங்கள மிரட்டி வர வச்சு கடத்திட்டு போய் ஒரு ராத்திரிக்குள்ளே கூட வச்சுட்டு அதுக்கப்புறமா கூட்டிகிட்டு வந்து விட்டார். எதுவுமே நடக்கலை தப்பா அப்படின்னு பார்த்தாலும் கூட அரசியை வேற யாரும் கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் அப்பவும் பண்ணாங்க, இப்போவும் அதே மாதிரி தான் பண்ணுறாங்க. இப்படிப்பட்டவன் எல்லாம் நல்லவன் அப்படின்னு அவனை எப்படி நம்பி கல்யாணம் பண்ணிட்டு போக முடியும் அப்படின்னு தான் அரசி வேண்டான்னு சொன்னாங்க. அதை புரிஞ்சுக்காம குமார் தேவையில்லாமல் மறுபடியும் அதே வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவங்களும் அதை தீர விசாரிக்காம ஒரு முடிவு எடுத்துட்டு பேசிட்டு போயிட்டாங்க. பாண்டியன் ரொம்ப உடஞ்சு போயிடுறாரு. செந்தில் கிட்டையும் கதிர்கிட்டையும் பயங்கர கோவமா பேசுறாங்க. அப்பா நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லை, சரவணன் கிட்ட தான் சொன்னீங்கன்னு. அப்போ சரவணன் இருந்துட்டு அப்பா நாங்க சொல்றதுக்காக தான் டிராவல்ஸ்க்கு வர வச்சோம், சொல்ல முடியாம போயிடுச்சுன்னு. ஏண்டா சொல்ல முடியாம போச்சுன்னு என்கிட்ட சொன்னீங்களாடா அப்படின்னு கேட்குறாங்க. சொல்லியிருந்தா மட்டும் என்ன ஆயிருக்க போகுது அப்படின்னு செந்தில் கேட்குறாரு. அப்போ நம்ம பாண்டியன் இருந்துட்டு கத்துறாரு, வாயை மூடுறா, சொல்லலை அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருந்தா இங்கே நாள் குறிக்கிறதுக்கு நிச்சயத்துக்கு நாள் குறிச்சோமே, அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் பேசணும்னு நான் எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன், அதுக்கப்புறம் அவங்க சம்மதிச்சிருந்தா இந்த கல்யாணம் நடந்திருக்கும். ஏதோ ஒன்று பெரியவங்க பார்த்து பண்ணியிருப்பாங்க, சின்ன பிள்ளைங்க கிட்ட பொறுப்பை ஒப்படைக்க கூடாதுன்னு இதுக்கு தாண்டா சொல்கிறாங்க அப்படின்னு கோவப்படுறாரு. இல்லைப்பா அது வந்து அப்படின்னு கதிரும் எக்ஸ்பிளைன் பண்ண வராரு. போதுண்டா எவனும் பேச வேண்டாம், நான் முதல்ல அவங்கள நேரில் போய் பார்த்து பேசிட்டு வரேன் அப்படின்றாங்க. அப்போ கதிர் இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் வேண்டவே வேண்டாம், ஏன் அவனை விட்டால் வேறு மாப்பிள்ளையே நம்ம பொண்ணுக்கு கிடைக்க மாட்டாங்களான்னு. டேய் மாப்பிள்ளை கிடைக்க மாட்டாங்கங்கிற விஷயம் இல்லை, ஏன் வேறு வழியே இல்லாமல் தான் அந்த பையனுக்கு நம்ம பிள்ளையை கட்டி கொடுக்குறதா நான் சொன்னேன்னா என்ன? 2 பேருக்கும் ஒருத்தர் பிடிச்சிருக்கு, பார்த்தா தெரியலையாடா, என் பிள்ளைய பற்றி எனக்கு தெரியும். அந்த பையன் மனசுலையும் எந்த தப்பான எண்ணமும் இல்லை, அரசி மனசுலையும் இல்லை. பெரியவங்க அப்படி தான் பேசுவாங்க, அவங்களுக்கு விளக்கமாக எடுத்து சொல்லி புரிய வச்சோம்னா இந்த குழப்பம் இல்லாமையே ஆகிடும். இப்போ என்ன நிச்சயதார்த்தமாகி கல்யாணத்துக்கு பக்கத்தில் போய் கல்யாணம் நின்று போச்சு, இல்லை மணமேடையில் தாலி கட்டும்போது கல்யாணம் நின்றுச்சா நம்ம பதற்றப்படுறதுக்கு? இன்னைக்கு வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க, ஏதோ ஒரு கேடு கட்டவன் நம்ம பிள்ளைய பற்றி அவங்க கிட்ட தப்பா சொல்லியிருக்கான், அப்படியெல்லாம் இல்லைங்க, இதுதான் வேணும்னா அவங்க முன்னாடியே நான் சொல்கிறேன், இதை உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வந்து இதை சரி பண்ணணும். கல்யாணம் பண்ணுறாங்க பண்ணலை, அவங்க நம்ம பிள்ளைய அவங்க வீட்டு மருமகள் ஆக்குறாங்க இல்லை, அதெல்லாம் அப்புறம். ஆனால் இந்த விஷயத்தை தெளிவுபடுத்த வேண்டியது ஒரு தகப்புனா என்னோட கடமை அப்படின்றாரு. இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு கதிர் அடம் பிடிக்கிறாரு. நீங்கள் வேணும்னா அரசிக்கிட்ட கூட கேட்டு பாருங்க, கண்டிப்பாக அரசி வேண்டான்னு தான் சொல்லுவாங்க. டேய் நாங்களா இருந்தாலும் அப்படிதாண்டா ரியாக்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்றாரு நம்ம பாண்டியன். கோமதி இருந்துட்டு ஆமாண்டா யாரா இருந்தாலும் அப்படிதான் ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க, ஒருவேளை உங்களுக்கே நாங்கள் பொண்ணு பார்க்குறோம் அப்படின்னா கூட அவங்க இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சு கல்யாணம் பண்ணாங்கன்னா நம்ம கோவப்பட மாட்டோமா? யோசிச்சு பாரு மயில் விஷயத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. சரவணன் திருன்னு முழிக்கிறாரு. ஆமா சரவணா நான் அதை தான் சொல்ல வரேன், மயில் விஷயத்துல நம்ம கிட்ட எல்லாம் பொய் சொல்லிட்டாங்க அப்படின்னு நினைச்சோம், சொல்லக்கூடாதுன்னு அவங்க தான் நினைச்சிருக்காங்க. ஆனால் மயில் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கல, ஏதாவது ஒரு வகையில் உண்மையை சொல்லிடணும்னு தான் அவன் நினைச்சிருப்பா.
அவகிட்ட மனசு விட்டு நீ பேசினாதான்டா விஷயமே தெரியும். அதே மாதிரி தான் இதுவும். இதை பேசாமல் விட்டோம்னா அரசியோட வாழ்க்கையும் கேள்விக்குறியாயிடும். இன்னைக்கு ஒருத்தவங்க வேண்டான்னு சொல்லி போயிருக்காங்க. இதை இப்போவே நம்ம சரி பண்ணலை, அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் விஷயத்தை புரிய வைக்கல அப்படின்னா கண்டிப்பாக நாளை பின்ன வேறு மாப்பிள்ளை நம்ம கூட்டிகிட்டு வந்தோம்னா கூட அதே தான் அவங்க பண்ணுவாங்க. அவங்களுக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவாச்சும் நம்ம இந்த விஷயத்த அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும். அவங்க அரசியை கல்யாணம் பண்ணிட்டு போகிறாங்களோ இல்லையோ அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. அப்போது அரசி வெளியே வராங்க. அப்போது அரசி இருந்துட்டு, நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா, கார்த்திகேயன் ரொம்ப ரொம்ப தங்கமான பையன், அவன் உன்னை வேண்டான்லாம் சொல்ல மாட்டான், அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க, அப்பா இருக்கேன்ல நான் போய் பேசி எல்லாத்தையும் புரிய வச்சுட்டு வரேன் அப்படின்றாங்க. இல்லைப்பா வேண்டாம் அப்படின்றாங்க அரசி. என்னப்பா இப்படி சொல்கிற அப்படின்னு கோவப்படுறாரு. இல்லைப்பா நீங்கள் கோவப்படாதீங்க, அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. நானும் அவரும் காதலிச்சிட்டு இருந்தோமா, நீங்கள் எங்கள் 2 பேரையும் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறதுக்கு உங்களோட முடிவு தான் என்னோட முடிவுன்னு சொன்னேன். அது கல்யாண விஷயத்தில். மற்றபடி எதுலேயுமே நீங்கள் யாருக்கிட்டையும் தலை குனிஞ்சு நிற்கக்கூடாதுன்னு. இது எப்படிப்பா தலை குனிஞ்சு நிற்கிறதா வரும்? நான் போய் பேசி தெளிவுபடுத்துறது ஒரு அப்பாவா என்னோட கடமை தானே அப்படின்றாங்க. அவங்கள நம்ம கல்யாணம் பண்ண போகிறோம், நம்ம குடும்பத்துக்கு அவங்க சம்மந்தியாக போகிறாங்க அப்படின்னா தான்ப்பா நம்ம அவங்களுக்கு விளக்கம் கொடுக்கணும். அதான் வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாங்கல்ல, அவங்களுக்கு நம்ம எதுக்கு விளக்கம் கொடுக்கணும்? அப்படியே கொடுக்கறதா இருந்தாலும் அந்த கார்த்திகேயனுக்கு மட்டும் கொடுத்தா போதும். ஏன்னா அவர் தப்பாக புரிஞ்சிருக்க மாட்டார். பட் அவங்க வீட்டில் இருக்கிறவங்கள பேச விட்டுருக்க கூடாது. இன்னைக்கு அவர் பேச விட்டாரு, நாளை பின்ன ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னா என் பக்கம் எப்படிப்பா நிற்பார் அவர் அப்படின்னு கேட்குறாங்க. அதுவும் சரிதான், அரசு கேட்குறது ரொம்ப பர்ஃபெக்டான கேள்வி அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அப்போது நம்ம பாண்டியன் இருந்துட்டு, அதெல்லாம் சரிதான்ப்பா, ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படின்னு இழுக்கிறாரு. வேண்டாம்ப்பா ப்ளீஸ், என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல, யாரும் என்ன வேணால் பேசிட்டு போகட்டும், எனக்கு கல்யாணமே நடக்கலைன்னா கூட எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் யார்கிட்டையும் நீங்கள் எனக்காக போய் தலை குனிஞ்சு நிற்கக்கூடாது அப்படின்றாங்க அரசி. உனக்கு என்ன பைத்தியமா, இது எப்படி தலை குனிஞ்சு நிற்கிற மாதிரி வரும், எதையாவது பேசணும்னு பேசிட்டு இருக்காது அப்படின்றாங்க கோமதி. அப்பா அங்கே போகிறாரு, இங்கே எதுக்கு வந்தீங்க அப்படின்னு முதல்ல அவமானப்படுத்துவாங்க. இவர் அவங்க கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி உங்ககிட்ட பேசியே ஆகணும்னு அதுக்கப்புறம் தான் போய் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அப்படி ஒன்றும் இறங்கி போய் அவங்களுக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் என்ன அவர் கூட தான் வாழ போகிறேன்னா என்ன, நீங்கள் அப்படி புரிஞ்சு அவங்களுக்கு எல்லாத்தையும் புரிய வச்சதுக்கப்புறமும் அவங்க என்னை பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னாலும் அப்போ நான் அவங்க கூட வாழ மாட்டேன்ப்பா. ஒரு சின்ன விஷயத்தில் நிதானம் இல்லாமல் நம்ம என்ன சொல்கிறேன்னு காது கொடுத்து கேட்குறதுக்கு கூட தயாரா இல்லாதவங்க கூட எப்படிப்பா என்னால் வாழ்க்கை முழுக்க இருக்க முடியும்? முடியாதுப்பா, வேண்டாம், அந்த குடும்பம் வேண்டாம். ஒரு பானை சோத்துக்கு ஒரு பருக்க தான் பதம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க இன்னைக்கு நடந்துக்கிட்ட விஷயத்தை வச்சே நான் முடிவு பண்ணிட்டேன், அவங்க ரொம்ப ரொம்ப மோசமானவங்கன்னு அப்படின்றாங்க. மோசமானவங்க அப்படின்லாம் சொல்லிட முடியாதுப்பா அப்படின்றாரு பாண்டியன். இல்லைப்பா வேண்டவே வேண்டாம், நான் நம்ம வீட்டிலே கூட இருந்துடுறேன், என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் நம்ம பிள்ளையை அவசரப்பட்டு அங்கே கொடுத்துட்டோமோ அப்படின்னு நீங்கள் வருத்தப்படுற மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி ஆளுங்க தான் அவங்க. நிதானம் பொறுமைன்னு எதுவுமே அவங்களுக்கு இல்லை அப்படின்னு அரசி சொல்றாங்க. அதுவும் சரிதான், அரசி சொல்ற மாதிரி அந்த குடும்பத்தில் நம்ம பிள்ளை போய் சந்தோஷமா வாழ்றதா இருந்தா அதுக்காக என்னனாலும் பண்ணலாம். அவங்க நிதானம் இல்லாதவங்களா இருக்காங்க. அரசி ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணியிருக்கா அப்படின்னு நம்ம போற வரைக்கும் கூட வெயிட் பண்ண மாட்டாங்க, வார்த்தையாலேயே கொன்னுடுவாங்க அப்படின்லாம் செந்திலும் சொல்றாரு. சரி நான் எதுவும் பண்ணலப்பா, விடுப்பா, நான் கடைக்கு போறேன்னு. நீங்க கடைக்கெல்லாம் போக மாட்டீங்க எனக்கு தெரியும், உங்களுக்கு தான் ஏதாவது பிரச்சனைனா உங்க பாட்டு கிளம்பி போயிருவீங்களே, அதெல்லாம் ஒன்றும் இன்னைக்கு நடக்காது, வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்றாங்க. அரசி வேகமா உள்ள போறாங்க. அவங்க ஏதாவது தப்பான முடிவு எடுத்துருவாங்களோ அப்படின்னு இவங்கெல்லாம் யோசிக்கிற அளவுக்கு இருக்குது. ஆனால் நம்ம மீனா இருந்துட்டு ராஜி ஓடும்போது கையை பிடிச்சி எடுத்து எங்கே போகிறேன்னு கேட்குறாங்க. இல்லை அரசி போய் கதவை சாத்துறா அப்படின்றாங்க. அவள் கொஞ்சம் தனியாக இருக்கட்டும் அப்படின்னு. இல்லை ஏதாவது தப்பாக யோசிச்சுட்டா அப்படின்னு. அந்த அளவுக்கு கோலை கிடையாது அரசி, அவளால் எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ண முடியும். அவள் தனியாக இருக்கணும்னு நினைப்பா போல இருக்கு. இருக்கட்டும், நம்ம இந்த பிரச்சனையை இன்னும் சீரியஸ் ஆக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி மீனா சொல்லிடுறாங்க. அப்போது வெளியே வண்டி சத்தம் கேட்குது. அப்போது நம்ம சரவணன் இருந்துட்டு பயங்கர கோவமாக வெளியே போகிறாரு. எல்லாருமா எந்திரிச்சு ஓடி வராங்க. ஏதோ சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு அரசியும் வெளியே வந்துடுறாங்க. இப்போ அவங்க எல்லாருமா கூட்டமாக ஓடி வந்து நம்ம குமாரை அடின்னு விழுத்துடுறாங்க. ஏதோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லி இங்கே உள்ளேருந்து நம்ம சக்தி முத்துவெல்லாம் வெளியே வந்து பார்க்குறாங்க. அப்போ தான் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதே அவங்களுக்கு புரியுது. நம்ம பாண்டியனே விளக்கமாக சொல்கிறாரு. எங்கள் பிள்ளைக்கு ஒரு மாப்பிள்ளை வந்தார், அந்த குடும்பத்துக்கிட்ட போய் எனக்கும் அரசிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, அவளை எப்படி நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்க, என்னைக்கா இருந்தாலும் நாங்கள் 2 பேரும் ஒன்று சேர போகிறோம்னு சொல்லியிருக்கான். இவனுக்கு ஏற்கனவே நீங்கள் கல்யாணம் பண்ணி ஒரு பிள்ளையை வீட்டில் கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்கீங்களே, எதுக்கு இந்த வேலை அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது முத்துவேல் இருந்துட்டு, டே குமார் அவங்க சொல்கிறது உண்மையாடா அப்படின்னு. இல்லைப்பா, இல்லை பெரியப்பா, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, நான் எதுவும் சொல்லலைன்னு அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. முறை பையன் பேர் குமார், அவன் தான் வந்து சொன்னான்னு. அவங்க எங்கள் பிள்ளையை அசிங்கப்படுத்திட்டு வேண்டான்னு சொல்லிட்டு போனாங்க. அவங்க வேண்டான்னு சொல்லிட்டு போகிறது எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் எதுக்காக இவன் இந்த மாதிரி அரசிக்கு கெட்ட பேர் பண்ணணும்? நாங்கள் உங்கள் பையனுக்கு கல்யாணம் நடக்கும்போது ஏதாவது தப்பாக நடந்துக்கிட்டோமா, இல்லை நாங்கள் ஏதாவது பேசணுமா, ஏன் இந்த மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கோவப்பட்டுட்டு இருக்காங்க ஆளாளுக்கு. ஆனால் முத்துவேல் சக்திவேல் 2 பேருமே குமாரை திட்டுறாங்க. உனக்கு எதுக்குடா இந்த வேலை, உனக்கு அமைஞ்சிருக்கிற வாழ்க்கையை ஒழுங்காக வாழ தெரியாதா அப்படின்னு.
அப்படின்னு. அது எப்படி வாழ்ந்துருவான், அவனுக்கு அடுத்தவன் குடும்பத்தை கெடுத்து தானே பழக்கம், அப்படியே அவன் அப்பன் புத்தி அப்படின்னு நம்ம கோமதி சொல்றாங்க. ஏய் வார்த்தையை பார்த்து பேசு அப்படின்றாரு. நான் என்ன பார்த்து பேசணும், ஒழுங்கா நடந்துக்க தெரியுது அவங்களுக்கெல்லாம், ஒரு பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை கெடுக்க பாக்குறீங்களே நீங்களாம் மனுஷங்களா அப்படின்னு. இங்க பாரு, நான் ஏதோ சொல்லி கொடுத்து அவன் பண்றான்னு நினைச்சிட்டு இருக்காத. அவனால அரசியை மறக்க முடியலன்னு தான் ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்டு இருந்தான். அந்த கோவத்துல வேற ஒருத்தனை அவன் கல்யாணம் பண்ண போறாளேன்னு தான் அவன் பண்ணியிருப்பானு. அப்போ அவன் பண்ணதை நியாயப்படுத்துறீங்களா அப்படின்னு பாண்டியன் கேட்கிறாரு. நியாயமெல்லாம் ஒன்றும் படுத்தல. அவன் முறைப்படி வந்து பொண்ணு கேட்டோம்ல, நீங்க தான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்க, வேற வழியே இல்லாம சுடரை கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதா ஆயிடுச்சுன்னு. சுடர் அதெல்லாம் நோட் பண்ணிட்டு குமாரும் அப்படியே சொல்றான். இவங்களுமே வேற வழி இல்லாம சுடரை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம், அப்ப நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க அப்படிங்கிற அளவுக்கு கோவமா உள்ள போயிடுறாங்க. குமார் விஷயத்துல எல்லாருமே அவசரப்பட்டுட்டாங்க அப்படின்னு நினைச்சாரு சக்தி. ஆனா குமார் தான் ரொம்ப ரொம்ப அவசர கொடுக்கையா இருக்காரு. அவரோட வாழ்க்கையை அவரே கெடுத்துக்கிட்டாரு. அதாவது ஒரு சிலர் இருப்பாங்க, அவங்க வாழ்க்கை வேற யாரும் கெடுக்க வேண்டாம், அவங்க வாயே போதுங்கிற மாதிரி. குமார் அதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக பொருந்துவார் அப்படின்னு தான் சொல்லணும். இங்கே ஆளுக்கு சத்தம் போடுறது, சண்டை போடுறது இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அரசு என்ன பண்ணுறாங்க, உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு ரொம்ப நேரம் கழித்து தான் வெளியே வராங்க. இவங்க எல்லாரும் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருக்காங்க. முத்துவேல் மன்னிப்பு கேட்குறாரு. குமாரை மன்னிப்பு கேட்க சொல்கிறாங்க. வேணும்னா அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட போய் நாங்களே பேசுகிறோம், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவங்க அரசியை கல்யாணம் பண்ணிக்குவாங்க, நல்லபடியாக அரசிக்கு கல்யாணம் நடக்கணும்னு தான் நாங்கள் ஆசைப்பட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம். ஆக்சுவலாக அவங்க வரப்போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் குமாருக்கு முதல்ல எப்படி தெரியுங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை வரும்போது தான் சுகன்யா தான் சொன்னாங்க அப்படின்னு தெரிய வருது. சுகன்யா கிட்ட பழனி கத்துறாரு, உன்னால சும்மாவே இருக்க முடியாதா, நான் ஆரம்பத்துல இருந்து உன்னை நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், அங்க நடக்கிறத இங்கேயும் இங்க நடக்கிறத அங்கேயும் சொல்ல வேண்டான்னு அப்படின்றாங்க. எங்க தப்பான விஷயத்தையா சொன்னேன், அரசிக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்கங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம், அத்தை கிட்ட சொன்னா ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்கிறதுக்காக சொன்னேன், இதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டு குடும்பமும் பேசிக்கிறோம், எல்லா விதத்துலயும் புழங்கிக்கிறோம், ஆனா நல்ல விஷயங்களை இல்ல ஒரு சம்பவங்களை ஷேர் பண்ணிக்கவே கூடாதுங்கிற அளவுக்கு ஒன்றும் நம்ம இன்னும் அப்போ மாதிரி பிரிஞ்சு இல்லையே, ஒன்னா தானே இருக்கும், ஒரே குடும்பமா தானே இருக்கும், தனித்தனியா இருக்கிறோமே தவிர அப்படின்னு அரசு சுகன்யா வந்து அவங்க செஞ்சதை நியாயப்படுத்துறாங்க. இருந்தாலும் நீ சொன்னதை அவன் கேட்டிருப்பான், அதனாலதான் அவன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கான், சரியான நேரத்துல அரசியோட வாழ்க்கையில இப்படி நுழைஞ்சு டோட்டலா முடிச்சு விட்டான்ல, இப்ப சந்தோஷமா அவனுக்கு அப்படின்னு நம்ம பழனி கேட்டுட்டு இருக்காரு. யார் எவனா சொல்லட்டும், அவங்க அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்ன ஏதுன்னு ஒழுங்கா பொறுமையா விசாரிக்கிறது கூட நேரம் இல்லாம கிளம்பி போறாங்க. அவங்க ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா இதே மாதிரி தானே இவன் திரும்பவும் பண்ணுவான், அப்படி எதுவும் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்கள் முன்னாடியே இவனை எச்சரிக்கிறதுக்காக வந்திருக்கோன்னு. எச்சரிக்கிற விதம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்றாரு சக்தி. ஒருவேளை நீங்கள் அந்த உண்மையை சொல்லாமல் இருந்திருப்பீங்க, சொல்லாததுனால தானே பிரச்சனை, நீங்கள் ஏற்கனவே விளக்கமாக அவங்க கிட்ட சொல்லி இந்த ஏற்பாடு பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க ஏன் வந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு வேண்டான்னு சொல்லிட்டு போக போகிறாங்க. குமார் அப்படி போய் சொன்னான் அப்படிங்கிறது உண்மையாக இருந்தாலுமே அதெல்லாம் எங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நீ கிளம்பு தம்பின்னு தானே சொல்லியிருப்பாங்க, உங்களதும் தப்பு தானே பாண்டியாது அப்படின்னு முத்துவேல் நியாயமாக பேசுகிறாரு. நீங்கள் சொல்கிறது சரிதான், தோ இங்க 2 பேர் இருக்காங்களே, இவங்கள போய் அவர்கிட்ட மாப்பிள்ளை கிட்ட விஷயத்த சொல்லிடுங்க, அதுக்கப்புறம் விருப்பம் இருந்தாவே அவங்க வரட்டும்னு. ஆனா இவனுங்க காரணம் சொல்லிட்டு சொல்லாமே வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கார்த்திகேயன் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் யோசிக்க தான் செய்யறாரு, அரசிக்கு மெசேஜ் பண்றாரு. ஏன்னா அவங்க 2 பேரும் சொல்றதுக்காக தான் டிராவல்ஸ்க்கு கூப்பிட்டாங்க அப்படிங்கிறது அவருக்கு தோணுது. ஆனாலும் என்ன பண்றது, பெற்றவங்களை கண்டிப்பா கன்வின்ஸ் பண்ண முடியாது, அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த குடும்பத்தையும் அரசியையும். அதனால கார்த்திகேயன் திரும்பவும் அரசி பின்னாடி சுத்த வேண்டியதுதான். இப்போ அரசி பாத்தீங்கன்னா லக்கேஜோட வெளியே வந்து நிறுத்துங்க அப்படின்னு சத்தமா கத்துறாங்க. எல்லாரும் திரும்பி அரசியை பாக்குறாங்க. கையில லக்கேஜ் இருக்கு, என்ன இதெல்லாம் அப்படின்னு கோவமா கேக்குறாங்க பாண்டியன். அப்பா இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்றதுன்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்றாங்க. அதுக்கு எதுக்கு கையில லக்கேஜோட வந்திருக்க அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல நான் அந்த வீட்டுக்கு போக போறேன் அப்படின்றாங்க. அந்த வீட்டுக்கு போக போறியா, எதுக்கு, முதல்ல உள்ள போ அப்படின்றாரு சரவணன். இல்லைன்னு இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன், இதை எப்படி சரி பண்ணணுமோ அப்படி சரி பண்றேன், முள்ளாலதான் எடுக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்கு வரும்போது தானே அந்த வலி எவ்வளோ பெருசா இருக்குன்னு தெரியும், நான் இதை எப்படி சரி பண்றேன்னு பாருங்க அப்படின்றாங்க அரசி. குமாருக்கு ஆச்சரியமா இருக்கு, இவளா நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொல்றா அப்படிங்கிற மாதிரி. எல்லாருமே சொல்கிறாங்க, வேண்டாம் நீ எடுத்துருக்கிறது தப்பான முடிவு, நீ எதுக்கு அந்த வீட்டுக்கு போகணும்னு. அவன் தான் சொல்லியிருக்கான்ல அவனோட பொண்டாட்டினா எங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு, அப்புறம் அவன் வேற ஒரு கல்யாணம் பண்ணியிருக்கானே அப்படின்றாங்க. இங்கே பாரு, அவனை ஏதோ திருத்துறதா நினச்சிக்கிட்டு நீ உன் வாழ்க்கைக்கு எடுத்துக்காதுன்னு. அவனை திருத்துறதுக்கு நான் யாரு, முதல்ல அவன் செஞ்ச தப்பை உணரணும். அவன் யார்கிட்ட போய் என்னை பற்றி தப்பாக சொன்னானோ அவங்களுக்கே புரியணும். அது மட்டும் இல்லை, இந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியணும் அவன் என்னை கல்யாணம் பண்ணலை, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத உறக்க சொல்லணும். கோர்ட்டு வரைக்கும் போய் இந்த
பிரச்சனை சரியாகி வீட்டுக்கு வந்தேன். இப்போ வரைக்கும் அது என்னை துரத்திக்கிட்டே இருக்கு. இதுக்கு மேலே நான் இதை விட்டேன்னா நான் கஷ்டப்படுறது இல்லாமல் நான் தப்பு பண்ணேன், கஷ்டப்படுறதா கூட இருக்கட்டும், ஆனால் நீங்களாம் எதுக்காக என்னால் கஷ்டப்படணும்? அதை என்னால் எப்போவுமே ஏற்றுக்க முடியாது. ஸோ நான் இதை சரி பண்ணணும்னா நான் இந்த வீட்டுக்கு வந்து அதை எப்படி சரி பண்ணணுமோ அப்படி பண்ணுறேன்னு. ஏற்கனவே நீ அந்த வீட்டுக்கு போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வந்த, எங்களுக்கு அவமானம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி எல்லா தப்பையும் உண்மையில போட்டுக்கிட்டேன். அவன் உன்னை கடத்திட்டு போன விஷயத்த ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா கையை காலை வெட்டி மூலையில் உட்கார வச்சிருப்போம். அதை பண்ணுறதை விட்டுட்டு அவன் வீட்டில் போய் உட்காந்துட்டு இப்போ வரைக்கும் அந்த பிரச்சனையை தலையில் சுமந்திருக்க வேண்டியதாக இருக்குது. மறுபடியும் அந்த வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிற அப்படின்னு கதிர், செந்தில், சரவணன், பழனி எல்லாருமே கேட்குறாங்க. பாண்டியன் அமைதியாக இருக்காரு. அப்பா, நான் ஏதாவது ஒரு முடிவு எடுத்தா சரியாக இருக்கும்னு இப்போ நீங்கள் நம்புறீங்களாப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அமைதியாகவே இருக்காரு. சொல்லுங்கப்பா, நான் தப்பு பண்ணியிருக்கேன்னா உங்கள் பேச்சை கேட்காம நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். இப்போ நான் மெச்சூர்டாக திங்க் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த பிரச்சனை என்னால் சரி பண்ண முடியும்னு எனக்கு தோணுது. என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நான் அந்த வீட்டுக்கு போகிறேன்ப்பா அப்படின்றாங்க. உன்னை யார் இந்த வீட்டுக்குள்ளே விட தயாராக இருக்கா அப்படின்றாரு சக்தி. நீங்கள் பேசவே கூடாது அப்படின்றாங்க நம்ம அரசி. எல்லாரையுமே மிரட்டுறாங்க. ஆனால் இப்போ பாண்டியன் இருந்துட்டு அமைதியாக உள்ளே போயிடுறாரு. அவரோட மௌனம் நான் சம்மதம்னு எடுத்துக்கிறேன், நான் இந்த வீட்டுக்கு போகிறேன் அப்படின்றாங்க. நீ அந்த வீட்டுக்கு போனீங்கன்னா எங்களை யாரையும் அண்ணனு கூட கூப்பிடக்கூடாது அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. மன்னிச்சிடுனேன், இந்த பிரச்சனையை நான் சரி பண்ணுற வரைக்கும் உங்கள் அதாவது இந்த வீட்டுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கோவமாக அவங்க 3 பேரும் உள்ளே போயிடுறாங்க. ராஜி, மீனான்னு எல்லாருமே சொல்லி பார்க்குறாங்க. அரசி கேட்குறதே இல்லை, யாரும் என் முடிவில் தலையிட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. கோமதி அமைதியாக நிற்கிறாங்க. இவன் என்ன நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொல்கிறான்னு குமாருக்கு குழப்பமாக இருக்குது. மற்றவங்க எல்லாரும் இது சரியில்லாத முடிவு அப்படிங்கிற மாதிரி. பாண்டியன் ஏன் அமைதியாக போயிட்டாரு, ஏன் ஆளாளுக்கு அமைதியாக போகிறாங்க, என்னதான் இவங்களோட திட்டம் அப்படிங்கிற மாதிரி சக்திக்கு குழப்பமாக இருக்குது. எதுவுமே புரியல ஆக்சுவலாக அவங்களுக்கு. அந்த குழப்பத்தில் தான் அவங்க இருக்கணும்னு அரசியுமே நினைக்கிறாங்க. நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், கண்டிப்பாக அந்த வீட்டை விட்டு வெளியே வரும்போது இந்த பிரச்சனையை சரி பண்ணிட்டு தான் வருவேன், நீங்கள் கவலைப்படாமல் வீட்டுக்கு போங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் கோமதி அங்கேயே நிற்கிறாங்க. நம்ம அரசி பாட்டுக்கு அவங்க லக்கேஜ் எடுத்துகிட்டு உள்ளே போகிறாங்க. என்ன உள்ள உன் பாட்டுக்கு போயிட்டே இருக்க அப்படின்னு இவங்க எல்லாரும் அரசி பின்னாடியே போறாங்க. எல்லாரும் சுத்தி நின்று என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு சக்தி கேட்கிறாரு. இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கேன், ஏன் இதுல என்ன பிரச்சனை இருக்கு உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பிரச்சனை இருக்கா, முதல்ல நீ எதுக்கு இந்த வீட்டுக்கு வரணும், அதுவும் பொட்டி பொடிக்கையோட வந்திருக்க அப்படின்னு. அப்புறமா தான் கோமதியும் உள்ள போறாங்க. அவங்க பேசும்போது தான் தெரியுது அரசி குமார் வந்து தன்னை பொண்டாட்டின்னு சொன்னதுனால பொண்டாட்டி புருஷன் வீட்டில் தானே இருக்கணும்னு சொல்லி வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது நல்லாவே தெளிவாக புரிஞ்சிருச்சு எல்லாருக்குமே. அப்போ குமார் தான் வம்ப விலை கொடுத்து வாங்கியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி. அப்போ மேலே இருந்து நம்ம சுடர் வராங்க. சுடர் வரும்போது அரசியை பார்த்து கொஞ்சம் பயப்படுறாங்க. ஏன்னா குமார் தான் ஏற்கனவே அரசியை தான் எனக்கு பிடிக்கும், அரசி கூட வாழ தான் விருப்பப்பட்டேன்னு சொன்னாரே. இப்போ நம்ம அரசி இருந்துட்டு சுடரை பார்க்குறாங்க. சில மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டு எனக்கு கல்யாணம் நடக்கும்போது அந்த கல்யாணத்தை நிறுத்தணுங்கிறதுக்காக நீ ஒரு பொய்யை சொன்ன. அந்த பொய் தான் இப்போ உனக்கு வினையா இருக்க போகுது. நீ உன் பொண்டாட்டிக்கிட்டையும் அடி வாங்கணும், உன் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் நீ தான் பதில் சொல்லணும். ஏற்கனவே அந்த ரூமில் தான் நான் இருந்தேன், அதாவது நீயும் நானும் இருந்த ரூமில் தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் அந்த ரூம் எடுத்துக்கிறேன், நீங்கள் வேறு ஏதாவது ரூமுக்கு ஷிஃப்ட் ஆகிக்கோங்க. ஆனால் நான் இருக்கிற பக்கம் தலை வச்சு கூட நீ படுக்கக்கூடாது அப்படின்றாங்க. முதல்ல உன்னை யார் வீட்டில் விட போகிறா, முதல்ல இங்கே கிளம்பு அப்படின்னு குமார் சொல்கிறாரு. சக்தி இருந்துட்டு இங்கே பாரு, நீ ரொம்ப ஓவராக பண்ணிட்டு இருக்க, முளைச்சி 3 இலை விடலை, உனக்கு என்ன இவ்வளோ பேச்சு, பெரியவங்க சின்னவங்கன்னு மரியாதை தெரியாதா அப்படின்னு. ஓ, உங்கள் பையன் மட்டும் என்ன ரொம்ப ஒழுங்கா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாரு, இந்த மாதிரிலாம் பேசாதுன்னு. அரசி, இது தப்பான முடிவு, நீ வீட்டுக்கு கிளம்பு, எதுவாக இருந்தாலும் நான் சரி பண்ணிக்கிறேன். இனிமே குமார் உங்கள் குடும்ப விஷயத்தில் தலையிட மாட்டான், அதுக்கு நான் பொறுப்பு அப்படின்றாங்க. என் மேலே ஒரு பழி விழுந்திருக்கே, என்ன ஒழுக்கம் இல்லாத பொண்ணுன்னு சொல்லியிருக்காங்க, நீ எல்லாம் ஒரு பொண்ணான்னு கேட்டுட்டு போனாங்க, அதை எப்படி நான் சரி பண்ண போகிறேன், நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் இல்லை, எங்கள் அப்பாவை தவிர வேறு யார் என்ன சொன்னாலும் நான் கேட்க போகிறதில்ல இந்த விஷயத்தில். எங்கள் அப்பா அமைதியாக இருந்தாருன்னா கண்டிப்பாக அவர் என்னை நம்புறாருன்னு தான் என்னால் எடுத்துக்க முடியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உங்கள் அப்பா கிட்ட கேட்டுட்டு அப்புறம் பண்ணலாம் இல்லடி அப்படின்னு கோமதியுமே சொல்கிறாங்க. ப்ளீஸ்மா, யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம், அப்பா கிட்ட நான் தனியாக பேசிக்கிறேன், இந்த விஷயத்தை இதோட விட்டுடுங்க, நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு அரசி அவங்க பாட்டுக்கு உள்ளே போகிறாங்க. அதாவது அவங்க ஏற்கனவே குமாரும் அரசி இருந்தாங்கல்ல, அந்த ரூமுக்கு போகிறாங்க. சுடர் என் கூட கொஞ்சம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போகிறாங்க. இவளை எதுக்கு கூப்பிட்டு போகிறா இவ அப்படின்னு குமார் வேற பதறாரு. உங்கள் திங்ஸ் ஏதாவது இங்கே இருந்தால் எடுத்துக்கோங்க, அப்புறம் நான் தூக்கி வெளியே போட்டேன்னு நீங்கள் கோச்சிக்க கூடாது அப்படின்னு சுடர் வந்து பதற்றம் ஆகுறாங்க. அதே நேரத்தில் முத்துவேல், சக்தின்னு எல்லாருமே மேலே ஏறி போய் நீ பண்ணுறது ரொம்ப தப்பான விஷயம் அப்படின்றாரு சக்தி. முத்துவேலுமே ஆமாம்மா, அது எப்படிம்மா நீ அந்த ரூமில் தான் இருப்பேன், அவங்க வெளியே போகணும்னு சொல்லுவேன் அப்படின்ட்டு. அதெல்லாம் உங்கள் வீட்டு பையன் கிட்ட கேட்டுக்கோங்க. அது எப்படி கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் என்னை காதலிக்கிற மாதிரி நடித்து நான் உண்மையாக தான் விரும்பினேன், ஆனால் என்கிட்ட நடித்ததும் இல்லாமல் என் கல்யாணத்துக்கு முந்தின நாள் என்னை மிரட்டி வர வச்சு, அதுவும் அவர் கூட நான் ஒரு ஃபோட்டோ கூட எடுத்துக்காதப்போவே ஃபோட்டோ எடுத்திருக்கேன், என் கூட க்ளோஸாக இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் வீடியோஸ் இருக்குன்னு சொல்லி அது எல்லாத்தையும் எனக்கு அனுப்பி மிரட்டி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட காமிச்சிடுவேன்னு சொல்லி பயமுறுத்தி வர வச்சாரு. அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு அதாவது கடத்திட்டு போய் ஒரு ராத்திரி போல் கட்டி வச்சு காலையில்
கூட்டிட்டு வந்து விட்டு என்னை அவமானப்படுத்தணும்னு நினைச்சவங்களுக்கு தண்டனை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் தாலியை நானே கழுத்துல கட்டிக்கிட்டு அதெல்லாம் எதுக்கு திரும்ப பேசிக்கிட்டு அதெல்லாம் தான் உங்களுக்கே தெரியுமே. ஆனா உங்க பையன் கொஞ்சம் கூட விவஸ்தையே இல்லாம என்கிட்ட நடந்துக்கிட்ட விஷயங்கள் எல்லாம் சரியா, அதுக்கப்புறமும் என்னை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறது, கோர்ட்டு வாசல்ல நின்று என் காலை பிடிச்சு கெஞ்சினது என்னை மன்னிச்சிடுன்னு அப்போ மன்னிப்பு கேட்கறதுக்கு அருகதை இருக்கிறவனா உங்க பையன் அப்படின்லாம் அரசி கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. யார் என்ன சொன்னாலும் இந்த வீட்டை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு. என்ன பண்ணனா நீ போவ அப்படின்னு சொல்லி குமார் கேட்குறாரு. என்ன சொன்னாலும் செய்வியா அப்படின்னு அரசி கேட்குறாங்க. கண்டிப்பாக செய்கிறேன், நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்னு அரசியும் சொல்ல வராங்க. என்ன சொல்லி குமாரை வழிக்கு வர வைக்க போகிறாங்கங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த பிரச்சனை எப்படி அரசி முடிக்க போகிறாங்க அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.